இவங்கெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா குறிப்பிடாம நீங்க வந்து மங்கோலியர்களோட சண்டை போட போறீங்க, நீங்க துருக்கியர்களோட சண்டை போட போறீங்க, நீங்க வந்து ரஷ்யனோட சண்டை போட போறீங்க, நீங்க அமெரிக்கர்களோட சண்டை போட போறீங்கன்னு இப்படி தனித்தனியா பிரிக்காம ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் புரியுற மாதிரி ஒரே விளக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நீங்க யாஜூஜ் மாஜூஜோட போய் சண்டை போட போறீங்க, இந்த வம்சம் தான் உங்களுக்கு எதிரியா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றேன். இன்னைக்கு பாருங்க அது எவ்வளவு அளவுக்கு பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டி இருக்கு. சோ இந்த கலாச்சாரத்தை இன்று இல்லாம இன்னைக்கு பண்ணிட்டாங்களா இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு எந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம்? மேற்கத்திய கலாச்சாரம், இந்த நவீன மேற்கத்திய கலாச்சாரத்தை தான் நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குதா இல்லையா? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற அந்த ஒற்றை வார்த்தை மூலமா நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க. இதுலயே வந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். யாஜூஜ் மாஜூஜை பத்தி எல்லாருமே காஃபிர்கள், அவங்க எல்லாருமே கூடிய கொடூரமானவர்கள்லாம் கிடையாது. துல்கர்னைன் அடைச்சார் இல்ல, அந்த தடுத்து வைக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் அந்த ஜோன்ல இருந்தாங்க இல்லையா, அவர்கள் மட்டும்தான் கொடூரமான புத்தி கொண்டவர்கள். மீதி வந்து அவங்களே நல்லவங்க இருக்காங்க. அது துருக்கியர்களை பத்தி சொல்றாங்கல்ல, துருக்குனாலே என்ன அப்படின்னா விடப்பட்டவர்கள் அர்த்தம். துர்க் அப்படின்னா விட்டுறது. ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு துர்க் அப்படிம்பாங்களா, ஒரு பிட்டு. அப்போ இவங்க வந்து சாதுவான ஆட்களா இருக்க போய் இவங்க என்ன பண்ணாரு, துல்கர்னைனை விட்டுட்டாரு. நீங்க வெளியவே வாழ்ந்துட்டு போங்க, நீங்க பிரச்சனை இல்லாத ஆட்கள், நீங்க வம்சம் யாஜூஜ் மாஜூஜா இருந்தாலும் நீங்க வந்து ஒழுங்கா நடக்கிறதுனால உங்களை என்ன பண்றேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டதுனாலதான் துருக்கியர்கள் அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு கிடைச்சது. துர்க் அப்படிங்கறதே அதுதான் குறிக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும்.